தேனி மாவட்டம் சின்னமனூரில் வசித்து வருபவர் அருண்குமார். வாகனங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் வணக்கண்டா மாப்பிள என்று கூறி தனது கருத்துக்களை தெரிவித்து பிரபலமடைந்து வருகிறார். பல்வேறு தரப்பினரும் இவரது வீடியோக்களை பகிர்ந்தும் ஆதரவளித்தும் கூட வருகின்றனர். அமமுக ஆதரவாளரான அருண்குமார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு டிடிவி தினகரன் வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு பக்கம் மீசையை எடுத்து விடுவோம் என்றும் பேசி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். ஐயா, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், டிடி தினகரன் என்ன வெற்றி பெறுவார்யா. இது உறுதியாக என்னால் அடித்து சொல்ல முடியும். பந்தய வேணும்னா கட்டிக்கிறேன், நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். அது மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அறிவுரையும் கூட கூறியிருக்கிறார். அப்படி அரசியலில் சாதியை கலக்காதீர்கள் என்று சீமானுக்கே பாடம் நடத்தி இருக்கிறார் ஒரு வீடியோவில். இந்த பதவி யாருக்குன்னா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு. அண்ணே, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. எனக்கு நல்லா ஒரு இளைஞர்களை பூரா கவர் பண்ணி நல்லா வச்சுருக்க. ஆனால் ஒரு விஷயம் தவறாக பேசிக்கிட்டு இருக்காத. சாதிகளை கட்சிக்குள்ளே கொண்டு வராத. உன் திறமையில நீ உருவாக்கின கட்சி, உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்க. ஆனால் சாதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க வேணாம். இந்த நிலையில்தான் சமீபத்தில் பழனிக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்த திருமாவளவன் குறித்து அருண்குமார் வெளியிட்ட வீடியோ பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியது. கோயிலுக்கு போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க, ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி, அந்த மண்டலே கொட்டணும். ஏன்னா போனவர் பேசாமல் வந்துடணும். ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க, சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க. என்ன விநாயகர் அசிங்கமாக இருக்காரு, முருகன் அழகாக இருக்காரு. ஏசனார் கோயிலுக்கு போவீங்க, நீ அடுத்து அங்கே போய் சிலுவையை பார்ப்பீங்க. இதை அடிக்கும் தண்டிய மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்து பள்ளிவாசல் கோயிலுக்கு போவீங்க, அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே செவுறு முட்டு இருக்கும், அதை பார்த்து தான் நாங்கள் நம்பிக்கை இருக்குது, எங்கள் மச்சான் எல்லாருமே கும்பிட்றாங்க அல்லாவை. அதனால் அங்கே போயினோடனே செவுரை பார்த்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் பெரியார் சாமி கும்பிடணும்னா அவரோட இது வரணும்னா நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது சாமி நம்பிக்கை இருக்கவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி. அன்னைக்கு நான் சாமி இல்லைன்றேன். இதற்கு பதிலடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அருண்குமார் வேலை செய்யும் இடத்துக்கே சென்று அவரை தாக்கியதாக வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர் ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அப்போது தன்னை தாக்கியவர்கள் குறித்தும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அருண்குமார். விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க, நான் எதை பத்தியுமே தப்பா பேசல. எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து நான் வாட்டர் சர்வீஸ்ல வேலை பார்த்ததுன்னு 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்காம என்னை அடிச்சு விட்டாங்கய்யா. அடிச்சு இப்ப இங்க நெஞ்சு வலிக்குது. இது யாருக்குன்னா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க தாயா. நான் ஒரு தவறும் போடல. இன்ஸ்டாகிராம்ல எல்லா சாமி ஒண்ணுன்னு சொன்னேன். இதுக்கே இப்ப என்னையா நான் தவறு ஒரு ஆளா வந்துட்டு நான் சம்பாதிச்சிருப்பேன். 20 பேர் என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாங்கய்யா. முடியல. இதனிடையே ஐயம் சாரி ஐயப்பா பாடல் சர்ச்சை கானா இசைவாணி குறித்து அருண்குமார் வெளியிட்ட அந்த வீடியோவும் வெளியாகியுள்ளது. ஐயப்பன் குறித்து பாடியவர் ஏன் அல்லாஹ் குறித்தும் இயேசு குறித்தும் பாட வேண்டியதுதானே என்று அதில் கூறியிருக்கிறார். அதேபோல பெரியாரை போல 80 வயதில் சிறுவயது நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்னன்னா ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லல. ஆகும்னா ஐயப்பனையே இழுக்கிறிய. எங்க போய் பள்ளிவாசல்ல போய் இழு, ஏன் ஏசனார் கோயில போய் இழு. ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமிகளை கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பெரியாரா தாத்தாவா? 80 வயசுல கல்யாணம் முடிச்ச எங்க தாத்தனை தானே உங்களுக்கு பிடிக்குது, அவர் மாதிரி இருங்க. இந்த நிலையில்தான் அருண்குமார் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை இசைவாணி சர்ச்சையோடு முடிச்சு போட்டு இருக்கிறார்கள். தாக்குதல் நிகழ்ந்ததற்கான காரணம் ஒன்றாக இருக்க அது திசை திருப்பப்பட்டு வேறு ஒரு காரணத்தை முன்வைத்து சமூக வலைதளங்களில் கம்பு சுற்றி வருகிறார்கள் நெட்டிசன்கள். உங்க அக்கப்போருக்கு அளவே இல்லையாப்பா.